அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. தலைவர் கலைஞரை வளர்த்தெடுத்த திருவாரூர் மண்ணிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கான பரப்புரையை தொடங்குகிறேன். தமிழ்நாடு இன்று தலை நிமிர்ந்து இருக்குது. அந்த பெருமிதத்தோடு தான் தமிழ்நாட்டோட எதிர்கால வளர்ச்சிக்கான திட்டங்களோடு வாக்கு கேட்டு மக்களான உங்களை சந்திக்க உங்கள் ஸ்டாலின் இன்றைக்கு திருவாரூருக்கு வந்திருக்கிறேன். இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. தமிழ்நாட்டை காக்கணும்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியில தொடரணும். தமிழ்நாடு கலவர பூமியாக மாறாம இருக்கணும்னா பாஜக அதிமுக கூட்டணியை வேரோடு வீழ்த்தணும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம போராடுறது திமுக வெற்றிக்காக மட்டுமல்ல, திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டுடைய வெற்றி. மறந்துடாதீங்க. இந்த மண்ணின் மைந்தனாக கேட்கிறேன், கலைஞரின் மகனாக கேட்கிறேன், உங்களுடைய பொன்னான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு நீங்கள் வழங்க வேண்டும். ஏப்ரல் 23 அன்று வாக்களிக்க போகும்போது நீங்கள் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்டிஏவோட தமிழர் விரோத சந்தர்ப்பவாத கூட்டணியா, திமுக சாதனைகளின் தொடர்ச்சியா என்பதை சிந்திச்சு வாக்களியுங்கள். உதயசூரியன் உங்கள் சூரியன், உதயசூரியன் உங்கள் சூரியன், வெல்வோம் ஒன்றாக. திருவாரூர் நகராட்சியில கலைஞர் பேருந்து நிலையம் மற்றும் காய்கனி அங்காடி, மன்னார்குடி நகராட்சியில பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், திருவாரூர், கொரடாச்சேரி ஆகிய 6 ஒன்றியங்கள் இருக்கிற குடியிருப்புகளுக்கு கொள்ளிடம் ஆற்றின் நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம், சிப்கா தொழில் வளாகம், முத்துப்பேட்டையில மீனிறங்கு தளம், திருத்துறைப்பூண்டியில் அவசரகால மகப்பேறு, பச்சிளங்குழந்தை பராமரிப்பு மையம், தினசரி காய்கறி அங்காடி, நீராமங்கத்தில் தீயணைப்பு மீட்பு பணி கட்டடம், அறிவுசார் மையம், கூத்தாநல்லூர் வட்டத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நன்னில வட்டம் வண்டாம்பாலை கிராமத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், 328 பழமையான திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல சிலது மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிற. இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள்ல முக்கியமான சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மன்னார்குடி கூத்தாநல்லூர் வட்டங்கள்ல சிப்கா தொழில் வளாகம், திருவாரூர் கூத்தாநல்லூர் நகராட்சிகள்ல 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம், நெடுவாக்கோட்டை பகுதியில் ஜவுளி ஆடை தயாரிக்கக்கூடிய சிப்கா டெக்ஸ் பார்க், நன்னில வட்டம் வண்டாம்பாளையில் அனைத்து வசதிகளும் கூடிய திருவாரூர் மாவட்ட மாடல் பள்ளி கட்டடம், திருவாரூர் ஜூபிலி மார்க்கெட் பகுதியில் புதிய வணிக வளாகம், மன்னார்குடியில் புதிதாக அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருவாரூர் மாவட்ட ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்களின் மதகுகள் 43 கோடி ரூபாயில புனரமைக்கக்கூடிய அந்த பணிகள், நன்னில வட்டம் பூந்தோட்டம் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகிற வகையில் புறவழிச்சாலை அமைக்க நடவடிக்கை, பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க பாடுபட்ட நெல் ஜெயராமன் அவர்களுக்கு திருத்துறைப்பூண்டியில நினைவுச்சிலை அமைக்கக்கூடிய அந்த பணி. இப்படி நாள் முழுக்க என்னால சாதனைகளை மட்டும் பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். நான் உறுதியாக சொல்லுகிறேன் என்பதை. இந்த தேர்தல் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தேர்தல். இந்த தேர்தலில் மோடியா நம்முடைய தலைவர் அவரா அப்படின்னு பார்த்துருந்தோம். நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் எல்லா இடத்துலையும் உதிச்சாக வேண்டும். திருவண்ணாமலை தொகுதி முழுக்க நீங்க அத்தனை பேர் இந்த பிரச்சாரத்தை அடுத்த 24 நாட்கள் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலையும் உதயசூரியன் உதிக்கணும். நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய வேண்டும்.
Thank you.